எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். வணக்கம் நண்பா. நான் முழுக்க தாவேகா தொண்டன். நம்ம தளபதியை பத்தி நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த சேனலையே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நல்லதை பேசுறது? எல்லாத்துக்கும் நம்மளால முட்டு கொடுக்க முடியாது. தாவேக்கா நல்லது பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா யாருனாலையும் தாவேக்காவையும் காப்பாற்ற முடியாது, விஜயையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி ஆளுங்களை களையெடுக்கிறது தான் நம்ம தளபதியோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். பார்ன் கிறிஸ்டியன்னா மதம் எங்கிருந்து வந்தது? இதில் மதம் எங்கிருந்து வந்தது? நான் 30 வருஷமா கல்வித்துறையில இருக்கேன். ஆங்கிலத்துல தான் பேசுவேன்னா போய் இங்கிலாந்துல பேசுற, இங்க எதுக்கு வந்து பேசுற? சட்டமன்றத்துல நான் பிறப்பால் கிறிஸ்தவன், என் மதம் கிறிஸ்துவம், எனக்கு அன்பையும் இரக்கத்தையும் தான் சொல்லிக் கொடுத்திருக்கு அப்படின்னு தேவையில்லாம மதத்தை பத்தி பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்காரு தாவேக்கா நிதியமைச்சர் மரியா வில்சன். எனக்கு ஒரு மொழி என்னோட கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. 40,012 ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவனெல்லாம் நிதியமைச்சரா போட்டு இங்க பாரு, உங்க உலகத்துலடா கணிதமேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1 2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டான். 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்துல பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் போது தமிழ்ல தப்பா வாசிச்சாரு மரியா வில்சன். நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிற போது தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பண்பா மரியாதையா சுட்டி காட்டினாரு. வருங்காலத்துல பிழை இல்லாம பட்ஜெட் வாசிக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன்னு தான் அவர் சொன்னாரு. அதற்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரிங்க, சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். கேலி பண்றீங்களா? நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்ப டிஃபென்ஸ் ஆடணும், எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்தேன். நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். பதிலுக்கு பதில் பேசுறேன். என்ன ரவுடியா? நான் கேக்குறேன், என்ன ரவுடி தனம் பண்ணிருக்கீங்க? புரியலையே. சண்டியலா பேசுறாரு. இப்போ இப்படி ஆளும் நினைக்கவே இல்லை. ஒரு காலத்துல வந்துருக்கலாம், இப்போ ஒழுங்கா இருப்பாரு பார்த்தா என்ன சட்டமன்றத்துல மிரட்டிட்டு இருக்காரு. இதற்கு அனைவருமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உடன் பிறந்த தம்பியின் குடும்பத்தையே சொத்து தகராறுல உருட்டுக்கட்டையால தாக்குனது நீ. உனக்குலாம் கிறிஸ்துவ மதம் அன்பை சொல்லி கொடுத்துச்சா அப்படின்னு எல்லாரும் வச்சு செய்யறாங்க. இப்ப கிறிஸ்துவ மதத்தை பத்தி பெருமையா பேசி இருந்தா கூட பரவாயில்ல, விட்டுருக்கலாம். அதுவ பெருமையா பேசி தமிழை தாழ்த்தி பேசியிருக்காப்ல இவர். ஆனா இவர் பேசும்போதே தெரியுது இவர் மதவெறி பிடிச்ச ஆளுன்னு. சட்டமன்றத்துல போயிட்டு யாராச்சும் மதத்தை பத்தி பேசுவாங்களா? சபாநாயகர்கிட்டயே இவர் மரியாதை இல்லாம தான் பேசினாரு. எனக்கு அப்பன்ஸும் தெரியும், டிஃபன்ஸும் தெரியும், எனக்கிட்ட நீங்க சவுண்டா பேசுனீங்கன்னா நானும் சவுண்டை ஏத்துவேன் அப்படின்னு நம்ம ரெவடி பைய மாதிரி பேசி வச்சிருக்கேன். ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்ப டிஃபென்ஸ் ஆடணும், எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். பேசலாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.